Taste the Daily. தீய சக்தி திமுக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி எண் 181 படி பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து முழக்கமிட்டனர். இதேபோல் சிவகங்கை, கோவை, சேலம், தஞ்சாவூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரம் கேசவநாயகன் தெருவில் கழிவுநீர் ஆறு போல ஓடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இப்பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி சாலையில் வழிந்தோடுகிறது. இதன் காரணமாக துர்நாற்றம் ஏற்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காட்டமாக தெரிவித்தனர். ரொம்ப நாத்தம் அடிக்குது. நாங்கள் எனி டைமும் உள்ளவே இருக்கிறதா இருக்குது. பசங்களே ஃப்ரீயாக வந்து வெளியில் இருக்க முடியல. நாங்கள் ஃப்ரீயாகவும் எனி டைமும் கதவு சாத்திட்டு உள்ளே தான் உட்காந்துருது. கதவு இல்லை திறந்து வச்சுட்டு என்ன இருந்தாலும் கொசு அதிகமாக வருது, நாற்று அடிக்குது. எப்படி சார் நாங்கள் சாப்பிட்றது? எங்கள் வீட்டு ரிலேஷன் யார் வந்தாலும் சரி நாங்கள் உள்ளவே வரதில்ல. இன்னும் வரும்போதெல்லாம் பார்த்து தான் கேட்குறாங்க, என்ன இது இப்படி இருக்குது, இது யாரும் சொல்ல மாட்டீங்களான்னு. நாங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லின்னு தான் இருக்கிறோம். யாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்களாங்கண்டி. அதுக்கப்புறம் யாரும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சிகரெட் பாக்கெட்டுகளும் காலி மதுபாட்டில்களும் சிதறி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள விளையாட்டு மைதானம், கழிவறை பகுதி மற்றும் ஆண்கள் விடுதி என அனைத்து இடங்களிலும் காலி சிகரெட் பாக்கெட்டுகள், சிகரெட் துண்டுகள், மதுபாட்டில்கள் மற்றும் குட்கா பொருட்களின் கவர்கள் சிதறி கிடப்பது பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகியுள்ளனரா அல்லது சமூக விரோதிகள் பள்ளி வளாக புகுந்து இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றனரா என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் புழு மற்றும் பூச்சிகள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலக்குடி பகுதியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு ஞாயிறு அன்று வழங்கப்பட்ட உணவில் புழுக்கள், பூச்சிகள் இருந்ததாகவும் இதுகுறித்து பலமுறை நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செயலற்ற ஸ்டாலின் அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி நகராட்சியில் கால்வாய் பணிகள் முழுமையாக நிறைவடையாமல் கம்பிகள் வெளியே நீட்டிக் கொண்டிருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பத்மாவதி நகர், தனலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் வெளியே நீட்டிக் கொண்டுள்ள கம்பிகளால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக செயலற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.